ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோபி கிட்ஸ் திருப்பூர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி எஸ்பிஓவில் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் எப்படி உங்களுடைய யூசர் நேமை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரி வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கீழே வந்தால் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வந்து டிஃபால்ட்டாகவே அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அது எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் இருக்குது இல்லைங்களா, ஆல்ரெடி அங்கே இமெயிலுங்கிற இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த இமெயில் ஐடி இருக்கும். அதில் இருந்து நீங்கள் sbottvm@gmail.comக்கு என்ன காரணத்துக்காக உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது மெயிலோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கூட சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு இயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களோட இயர் எல்லாமே வரும். ஸோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மந்த்தை வந்து நீங்கள் இந்த சைடு அந்த சைடு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மந்த்து சேஞ்ச் ஆகும். என்ன டேட்டோ அதை கொடுத்து செட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நாமினி நேம். நாமினி நேம் அப்படிங்கிறது யாருன்னா, நீங்கள் இல்லாத காலத்துக்கு உங்களுடைய ஒர்க்கை யார் பண்ணுவாங்களோ அல்லது உங்களுடைய பெனிஃபிட் யார் வாங்குவாங்களோ அவங்க தான் நாமினி. ஸோ அவங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், அதுக்கடுத்தது அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க. அது உங்களோட அட்ரஸ், சிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரி, உங்களோட ஸ்டேட் என்னவோ அது எல்லாமே கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக அப்டேட் பேங்க் டீட்டெயிலுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்தது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னவோ அதை கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பேன் நம்பர் இருக்குது. ஸோ உங்களோட பேன் நம்பர் என்னவோ அது கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருங்க. கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேன் கார்டில் உங்களோட நேம் என்ன இருக்குவோ அது வரும். அதை செக் பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இது எல்லாமே பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு டவுட் என்ன நிறைய பேர்த்துக்கு வருதுன்னா, ப்ரொஃபைல் நேமும் பேங்க்கில் இருக்கிற நேம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து பேன் கார்டில் இருக்கிற நேமும் பேங்க் அக்கௌண்ட் நேமும் கரெக்டாக இருந்தால் மட்டும் போதும். அது மட்டும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அப்டேஷன் படி ஒரு பேன் கார்டை வச்சு நம்ம வந்து 2-3 ஐடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஃபேமிலிக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஒரே ஃபேமிலியில் 2-3 ஐடி போட்டிருக்கிறோம், அவங்க வந்து கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்களோ அல்லது ஏதாவது மானியம் ஏதாவது வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேன் கார்டு யூஸ் பண்ண முடியாத பட்சத்துக்கு நம்மளுடைய பேன் கார்டு வந்து அவங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்மளோட பேன் கார்டு மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் நம்பரும் கூட நம்ம வந்து சேமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் வந்து பேன் கார்டு வந்து என்னோடது தான் கொடுக்க போகிறேன். நான் வந்து எனக்கு ஒரு தனியாக என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டும் அவருக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு வேறு இன்னொன்று கொடுக்கறதுக்கு போகிறேன். இதை மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லை சேம் அக்கௌண்ட் நம்பரே 2 ஐடிக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஒரு ஃபேமிலிக்குள்ளே 2-3 ஐடி இருக்குது, அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பேன் கார்டு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைனர் பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாமா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. பண்ணிக்கலாம்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரப்போ, நீங்கள் அதிகமாக இன்கம் எடுத்து டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அப்போ வந்து உங்களோட பேன் கார்டு கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேன் கார்டு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோட் நீங்கள் போட்டோன்னே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் நேமும் பிரான்ச் நேமும் வந்துடும். இது ஃபஸ்ட்டு கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்டாக போட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்குன்னு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓவில் இருக்கிற ப்ரொஃபைல் நேம் வச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற அக்கௌண்ட்டே கொடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் வந்து எஸ்பிஓவில் இருக்கிற ப்ரொஃபைல் நேமாக இருக்கணும். சேம் ரெண்டும் ஒரே நேமாக இருக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, எஃபியில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அறிவே நீங்கள் கொடுத்துக்கிற அதே ஐடியை வந்து நீங்கள் எஸ்பிஓக்கு கொடுக்க போகிற மாதிரி இருந்தால் உங்களுடைய யூசர் நேம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு உங்களுடைய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் பக்கத்தில் கீழே இந்த ஏரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம். ஓகேங்களா? இந்த நேம் வந்து எஸ்பிஓவில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, பின்னாடி வந்துக்கோங்க. கீழே இப்போ அந்த யூசர் நேம் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே கீழே வந்து செட்டிங் அண்ட் ப்ரைவசின்னு இருக்குது. ஸோ இங்கே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா? இங்கே see more in அக்கௌண்ட் சென்டர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் காட்டும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி. இன்ஸ்டாகிராம் வந்து இங்கே வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும். நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது 2ஆக காட்டுது. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய்க்கோங்க. ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நேம், யூசர் நேம், ப்ரொஃபைல் பிக்சர் இதெல்லாம் இருக்கும். என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எட்ஸின் இருக்குது. ஸோ வந்து நான் அப்படியே விட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கு வேறு நேம் இருந்துச்சுன்னா இதை சேஞ்ச் பண்ணி உங்களுடைய எஸ்பிஓக்கு நீங்கள் மெயில் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இதே நேம் தான் உங்களோட எஸ்பிஓக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே போய் தான் எடுக்கணும். உங்களுடைய யூசர் நேம் எப்படி எடுக்கணும்னா யூசர் நேம் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய யூசர் நேம். இது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் நேமும் எஸ்பிஓவில் இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும் ஓகே. இல்லை உங்களுக்கு எஃபிலேயே புதுசாக ஒரு ஃபேஸ்புக் ஐடி வந்து இன்னொன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதையெல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட யூசர் நேம் அடுத்தது இந்த டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மெயில் அனுப்பணும். அது எப்படி அனுப்புறது அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.